நீங்கள் இணைந்திருப்பது ஜால் நியூஸின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக நான் தர்ஷன் ராசரத்தினம். விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. ஜனாதிபதி முன்வைத்த கோரிக்கை அனுமதி வழங்கிய ஜப்பான் பிரதமர். ஒரு ஆசனத்தை வைத்து பிரதமர் மற்றும் ஜனாதிபதியாகும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவிற்கு. தொடர்வன விரிவான செய்திகள். பல்வேறுபட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். அந்த விலையை ஒருவரிடத்திற்கு நிலையாக வைத்துக் கொள்ளும் வகையில் உள்ளூர் உற்பத்தியாளர்களுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது வரையிலும் சதோசாவில் பெற்றுக்கொள்ளும் உப்பின் விலை குறைக்கப்பட்டுள்ளது. அதிக விலையில் உப்பு பெற்றுக்கொள்வதற்கு வாடிக்கையாளர்கள் முயற்சிப்பதில்லை என்பதனால் உப்பிற்கு நிலையான விலை விதிப்பதற்கு அவசியம் என்ற கூற்று முன்வைக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உப்பிற்கு தட்டுப்பாடு இல்லை. 100 ரூபாய்க்கு மேல் உப்பு விலையை அதிகரிப்பதற்கு சில தரப்பினர் முயற்சித்தனர் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டைக்கு விஜயம் மேற்கொண்ட பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஓய்வூதியம் பெற்ற தாதியரை மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்வதற்கு சுகாதார அமைச்சருக்கு மஹிந்த ராஜபக்ஷ ஆலோசனை ஒன்றை வழங்கியுள்ளார். அலரி மாளிகையில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே பிரதமர் இந்த ஆலோசனையை வழங்கியதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்காக இலவசமாக பயன்படுத்தக்கூடிய மென்பொருள், மேலும் இந்த சந்திப்பின் போது தாதியர்கள் பற்றாக்குறை மற்றும் அவர்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினை தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. 6 லட்சம் அஸ்ட்ராசெனகா தடுப்பூசிகளை பெற்றுத் தருமாறு ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ஷ ஜப்பான் பிரதமர் ஜோசிகிடே சுகாவிடம் முன்வைத்த கூற்றுக்கு அமைவாக சாதகமான பதில் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவிற்கும் இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் சுகியாமா அக்ராவிற்கும் இடையில் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இது பற்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் வைரஸ் தொற்றிழப்பு மருத்துவ மற்றும் சுகாதார பாதுகாப்பு உபகரணங்களை பெற்றுக்கொள்வது தொடர்பில் ஜனாதிபதி அவர்கள் முன்வைத்த கோரிக்கைக்கு ஜப்பான் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. சமுத்திர அனர்த்தம் தொடர்பில் விரைவாக பதிலளிப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்வது தொடர்பிலும் ஜனாதிபதி ஜப்பான் தூதுவரின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். ஜப்பான் தூதுவர் அலுவலகத்தின் பிரதி தூதுவர் கித்தமுரா டொசிகிரோ, முதலாவது செயலாளர் இமுமுரா காயோ, ஜனாதிபதியின் செயலாளர் பிபி ஜெயசுந்தர, ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க மற்றும் வெளிநாட்டு அமைச்சின் செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே ஆகியோரும் இச்சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனர். இலங்கையில் மேலும் 543 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த அனைவரும் புதுவருட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் இன்று இதுவரையில் 2716 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 2,13,377 அதிகரித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2168 பேர் இன்று பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய இதுவரை கொரோனா தொற்றிலிருந்து பூரணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,80,427 அதிகரித்துள்ளது. மேலும் கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1,843 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் அதிகரித்து வரும் கொரோனா தொற்றின் விசாரணையின் அறிக்கை இன்று காலை ஸ்ரீஜெயவர்தனபுரம் பல்கலைக்கழகத்தில் சுகாதார பணிப்பாளர் நாயகத்திடம் கையளிக்கப்படும் என சந்திம ஜீவந்திர தெரிவித்துள்ளார். அலரி மாளிகையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாராட்சிக்கு இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார். நாடளாவிய ரீதியில் சுமார் 34,000 தாதியர்கள் இதுவரை தாதியர் சேவையில் ஈடுபட்டுள்ளதுடன் அவர்கள் இதுவரை முகம் கொடுத்துள்ள குறுகிய மற்றும் நீண்டகால தீர்வு காணல் மற்றும் முன்மொழிவுகள் குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது தாதியர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் மற்றும் வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டது. தற்போது ஓராண்டிற்கு பயிற்சிக்காக 2,000 எனும் குறை
குறைந்த எண்ணிக்கையிலான தாதியர்கள் மாத்திரம் இணைத்துக் கொள்ளப்படுவதனாலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. தற்போது அப்பிரிவுகளில் சேவையாற்றும் பயிற்சி பெறாத தாதியர்களை குறித்த பிரிவுகளில் சேவையாற்றும் காலத்தை பயிற்சி காலத்துடன் சேர்க்குமாறு பிரதமர் ஆலோசனை வழங்கியுள்ளார். ஓய்வு பெற்ற தாதியர்களை தேவைக்கேற்ப ஒப்பந்த அடிப்படையில் மீண்டும் சேவையில் இணைத்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சருக்கு இதன்போது தெரிவித்த பிரதமர் தாதியர்களின் சேவை காலத்தை நீடிப்பது குறித்து செயற்பாட்டின் தற்போதைய நிலை குறித்தும் வினாவினார். தாதியர்களின் சேவை காலத்தை 63 ஆண்டுகள் வரை நீடிப்பது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் ஏற்கனவே அமைச்சரவை அனுமதிக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் SH முனசிங்க இதன்போது வலியுறுத்தியுள்ளார். கோவிட் தொற்று நிலைமைக்கு மத்தியில் சுகாதார சேவையில் ஈடுபடும் அனைவரும் இதுவரை சிறப்பாக சேவையாற்றி வருவதாக தெரிவித்த பிரதமர் அவர்களுக்கான தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் சுகாதார அமைச்சின் செயலாளரிடம் வினாவினார். சுகாதாரத்துறையில் அனைவருக்கும் இதுவரை தடுப்பூசி பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளதுடன் இவர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு 2வது டோஸ் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். பயண தடை விதிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் தாதியர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை பெற்றுக் கொடுக்க முறையான செயற்பாடொன்றை வகுக்குமாறு இதன்போது கௌரவ பிரதமர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். தாதியர் பட்டத்தை பெற்றுக் கொடுக்கும் செயற்பாட்டை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் பிரதமர் சுகாதார அமைச்சருக்கு தெரிவித்தார். தற்போது தாதியர் பட்டத்தை வழங்குவதற்கான பணி சட்ட வரைவுகளுக்காக சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதுடன் சம்பந்தப்பட்ட வரைவை விரைவாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என்பது இந்த கூட்டத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. பிரதமர் ஜனாதிபதியாக சேவையாற்றிய காலப்பகுதியில் தாதியர்களுக்கான சீருடை கொடுப்பனவு அங்கீகரிக்கப்பட்ட பின்னர் இதுவரை அக்கொடுப்பனவு அதிகரிக்கப்படவில்லை என தெரிவித்த சங்கைக்குரிய முருத்தெட்டுவதேரர் அக்கொடுப்பனவை அதிகரிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார். இது குறித்து பொது தீர்மானம் மேற்கொண்டு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் அதனை நிறைவேற்ற முடியும் என பிரதமர் தெரிவித்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். ரணில் விக்ரமசிங்கவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை வைத்து அவர் பிரதமர் மற்றும் ஜனாதிபதியாக கூடிய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்த்தன இதனை தெரிவித்திருப்பதாக சிங்கள இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அரசியல் விஞ்ஞானத்துக்கு அமைய ரணில் விக்ரமசிங்க தனது அரசியல் திறமையை கொண்டு ஒரு ஆசனத்தினூடாக பிரதமர் மற்றும் ஜனாதிபதி பதவியில் கூட அமர வாய்ப்பு உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். 40 ஆசனங்களை கொண்டு பிரதமரான ரணில் விக்ரமசிங்கவிற்கு அரசியல் விஞ்ஞானத்தின்படி ஒரு ஆசனத்தை வைத்துக் கொண்டு பிரதமர் மற்றும் ஜனாதிபதியாக முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சமையல் எரிவாயு விற்பனை தொடர்பாக விசேட வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. சமையல் எரிவாயு விற்பனை மற்றும் விநியோகம் செய்யும் மற்றும் உற்பத்தி செய்யும் தரப்பினருக்கும் இந்த வர்த்தமானி அறிவித்தலினூடாக அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதிலும் 12.5 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு தட்டுப்பாடின்றி விநியோகம் மற்றும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 15.5 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டர்களை போதிய அளவு கையிருப்பில் பேணுமாறு வர்த்தமானி அறிவித்தலூடாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரின் செயல் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. 2020 ஆண்டில் கடல் கடந்த அனர்த்தத்தின் போது மரணமடைந்த பெரியபுலோ சுழிபுரத்தைச் சேர்ந்த செல்வகுமார் என்பவரது குடும்பத்திற்கு காணி கொள்வனவு செய்வதற்கான பணத்தொகை இன்றைய தினம் வழங்கப்பட்டது. குறித்த போலீஸ் உத்தியோகத்தரின் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நண்பர்கள் மூலமாக பணத்தினை சேகரித்து காணியை பெற்றுக் கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். இதற்கு முன்னரும் குறித்த தமிழ் போலீஸ் உத்தியோகத்தர் மூலமாக காட்டுப்புலம் பிரதேசத்தில் காணி வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். இவ்வாறான செயல்களின் மூலம் போலீசாரின் நன்மதிப்பு சமூக மட்டத்தில் உயர்வடைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் வான் பாதுகாப்பு படைகள் நாட்டின் தலைநகரான டமாஸ்கஸுக்கு தெற்கே இருந்து வரும் இஸ்ரேலின் ஏவுகணைகளை முறியடித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலின் இந்த தாக்குதலில் லெபனான் வான்வெளியிலிருந்து மேற்கொள்ளப்பட்டதாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் சிரிய விமான பாதுகாப்பு படைகள் வான்வெளி இலக்குகளை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தி பல ஏவுகணைகளுக்கு பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனால் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு செயலுக்கு சொத்து சேதம் மாத்திரம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த மாதம் 5ஆம் தேதி சிரியாவின் லடக்கியா நகரின் தென்மேற்கே ராணுவ நிலையங்கள் குறிவைத்து இஸ்ரேலிய ஏவுகணை தாக்குதல்கள் நடைபெற்றது. இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததுடன் ஒரு தாயும் குழந்தையும் உள்ளடங்கலாக 6 பேர் காயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கடுமையான தொலைத்துறையுடன் கூடிய சட்டம் அமெரிக்க செனட் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
சீனாவிடமிருந்து அதிகரித்து வரும் தொழில்நுட்ப அச்சுறுத்தலை எதிர்கொள்வதை நோக்கமாக கொண்டு இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. குறித்த சட்டத்திற்கு அமெரிக்க செனட் சபையில் ஆதரவாக 68 வாக்குகளும் எதிராக 32 வாக்குகளும் செலுத்தப்பட்டன. அமெரிக்க தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சியை வலுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளுக்காக இந்த நடவடிக்கை சுமார் 190 பில்லியன் அமெரிக்க டாலர்களை அங்கீகரிக்கிறது. செயற்கை நுண்ணறிவு கொண்ட A1 மற்றும் குவாண்டம் அறிவியல் போன்ற முக்கிய துறைகளில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திகளை முன்னெடுப்பதற்காக தேசிய அறிவியல் அறக்கட்டளையின் நடவடிக்கைகளுக்கு இது 5 ஆண்டுகளில் 120 பில்லியன் டாலர்களை அங்கீகரிக்கிறது. இந்த நடவடிக்கை தனியார் நிறுவனங்களுக்கும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் பல்கலைக்கழகங்களுக்கும் இடையிலான பிணைப்பை எளிதாக்குகிறது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் 10ஆம் தேதி முதல் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைப்பு. ஜனாதிபதி முன்வைத்த கோரிக்கை அனுமதி வழங்கிய ஜப்பான் பிரதமர். ஒரு ஆசனத்தை வைத்து பிரதமர் மற்றும் ஜனாதிபதியாகும் வாய்ப்பு ரணில் விக்ரமசிங்கவிற்கு. இத்துடன் ஜாழ் நியூஸின் இன்றைய காலை நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. தொடர்ந்து நமது ஜாழ் நியூஸுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.